இதில் புலைந்தரல் இன்னொன்று முக்கியமாக பணம் வைக்கின்றது முதல்ல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அதற்கு பிறகு நம்ம முன்னாள் அமைச்சர் இந்த சுற்றுப்பயணத்திலேயே இந்த செல்லூர் ராஜ் வாகனத்தில் ஏற்ற வேண்டாம் என்று சொன்னது, இப்போது இந்த தம்பிதுரை, இப்படி மூத்த தலைவர்கள் அனைவருமே பல்வேறு காலகட்டங்களில் அவர்கள் தொடர்ந்து பொது நிகழ்ச்சிகளில் புறக்கணிக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வுகளின் மூலமாக அவர் ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறார் என்றால், அவருக்கு தலைமை பண்பு இல்லாத சூழ்நிலையில்தான் இந்த இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார். இன்னொரு முக்கியமான காரணத்தை சொல்கிறாரு, இந்த எடப்பாடி பழனிசாமியால் புறக்கணிக்கப்படுபவர்கள் மற்றும் இதுபோன்று சர்ச்சைக்குள்ளாக்கப்படுபவர்கள் எல்லாமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை வலிமையாக இருந்தவர்கள், அதனால தான் அவர்கள் மீது அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு எரிச்சல் வருதுன்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார். அது சரியா சார்? அது நான் என்ன சொல்றேன், அது இருக்கட்டும், அந்த கருத்தே இருக்கட்டும். இன்னொரு லீடர் மேல கையை போட்டு கையை அழுத்துவீங்களா? இன்னொரு லீடர் மேல கை போடுவீங்களா? கண்ணன்ட்ட நான் விவாதம் பண்ணலாம், கண்ணனோட நான் தகராறு பண்ணலாம், கண்ணனோட என்னுடைய கருத்துக்களை சொல்லலாம், நீங்க என்னோட சொல்லலாம். உங்க மூக்கு வரைக்கும் தான் விரல நீட்ட முடியும், உங்க மூக்குல விரல் பட்டா தப்பு. அப்ப அவ்வளவு பெரிய லீடர் கையில பிடிச்சு அழுத்துறாருன்னு சொன்னா, அப்ப அவர் மேல அவருக்கு வெஞ்சன்ஸ் இருக்கு. அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 2 குரூப் நான் சொல்றேன், ஒவ்வொரு தடவையும் நான் தான் இன்சார்ஜ் சட்டமன்றத்துக்கு. அம்மா இருக்க வரைக்கும் விடாம தேர்தல் பொறுப்பாளரா புகழேந்திய நியமனம் பண்ணிருக்காங்க, போய் வேலை செஞ்சிருக்காங்க. அப்பயே எனக்கு தெரியும் 2 குரூப். இப்ப அந்த குரூப் எல்லாம் பார்த்து தம்பிதுரைய அசிங்கமா சிரிக்குது. இன்னொரு குரூப்பினுடைய தலைவர் KP முனுசாமி, இப்படி போச்சு பத்தியா, அந்த ஆளுக்கு நிலைமை இப்படி போச்சு, அசிங்கமா பத்தியா பேசல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தலைவருக்கு எல்லோரையும் ஒருங்கிணைத்து செல்ல முடியவில்லை. நீங்க சொன்ன மாதிரி என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவரவர்களும் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் இப்படிதான் சார் வெளியேறுவாங்க. ஒவ்வொருத்தங்களா வெளியில போயிட்டே இருப்பாங்க. வெளியில அன்வராஜ் என்ன சொல்றாரு, நான் பல தடவை சொன்னேன், கருத்துக்களை கேட்கவில்லை. பல முன்னணி தலைவர்கள் சொன்னார்கள், கருத்துக்களை கேட்கவில்லை. யாரோடும் ஒத்து போக விரும்பவில்லை. நீங்க ஒரு லீடரை எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போலனா எப்படி நீங்கள் கட்சியை நடத்த முடியும்? இதுதான் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம், இவரால கட்சி நடத்த முடியாது, இவர் அதற்கு தகுதி இல்லாதவர் என்பதை தான் நாம் கோடிட்டு காமித்தோம். இப்ப நான் தம்பிதுரை தேர்தலுக்கு இன்னொரு 8 மாதங்கள் இருக்கிறது. இது 2ஆம் கட்ட பிரச்சாரத்தில் மூத்த தலைவர்களிடையே இது போன்ற அதிருப்தி. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஓ பன்னீர்செல்வம் பிரிவும் ஓ பன்னீர்செல்வம் அந்த கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்து விட்டார். இந்த சூழ்நிலையில் இந்த வாக்குகள் மற்றும் தேர்தல் பணிகள் இது அதிமுக ஒருங்கிணைந்து இருந்தால் அந்த 2021 பெற்ற அந்த 75 தொகுதிகள் 66 தொகுதிகள் தனியாக, கூட்டணியில் ஒரு 71 தொகுதிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இப்போது இத்தனை அணிகள் பிரிந்து இருந்தாலும் டிடிவி தினகரனை பார்த்து தினகரனும் ஓபிஎஸும் ஒரே மேடையில் ஏறுவார்களா என்று அதை நயனாநகேந்திரன் நீங்கள் கேட்க வேண்டும். அவர்தான் அதை கூறினார். இதை நான் பதில் கூற முடியாது அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. இன்னொன்று ஓபிஎஸ் அணியில இணைவாரா அப்படிங்கிறதுக்கு அது நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், அதிமுக தான் முடிவு பண்ணுவோம், அதை பாரதிய ஜனதா கட்சி முடிவு பண்ண முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார். இந்த பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரையும் அவர் இப்போதைக்கு நேற்று அளித்த பேட்டியில் அந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே சுமூக உறவுல இருக்கிறாங்களா இல்லையா சார்? இல்ல சார், கண்ணன் எல்லாத்தையும் கரெக்டா அப்சர்வ் பண்ணக்கூடியவர். தொலைக்காட்சி விவாதங்களில் தெரியும் உங்களை பத்தி. ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி பேசும்போது ரொம்ப அழகா முடிந்து போன கதை, இது முடியாத கதை, அதெல்லாம் பேசினார். அவரு இந்தியாவில் எங்க இருக்காருன்னு தெரியல, டிடிவி தினகரன், எனக்கு தெரியல. அவர் இந்தியாவில் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அவர் என்ன பண்றாரு, அப்பப்ப சொல்லிக்கிறார், நானும் ரவுடி தான் வடிவேலு சொல்ற மாதிரி சொல்றாரு. நான் இந்தியாவில் இருக்கேன், ஓபிஎஸ்க்கு வெளியே போயிட்டாரு, அவரை கூட நான் பிடிச்சிட்டு வந்துருவேன், இதையெல்லாம் அவர் சொல்றாரு. அவர் இந்தியாவில் இருக்காரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா மோடியோ பிரதமரோ உள்துறை அமைச்சரோ யாரும் அவரை பத்தி பேசுறது இல்ல, அவர்கிட்ட கூட்டு டிஸ்கஸ் பண்றது இல்ல, ஒரு கட்சி இருந்தாவே அவங்க நினைக்கிறது இல்ல. அவரா சொல்லிக்கிறாரு, சொல்லிட்டு போட்டோம். ஒன் திங். செகண்ட்ல அடுத்த கேள்விக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பழனிசாமி கிட்ட 2 பேரும் ஒரே மேடையில நயினார் சொன்னாரு, கேளுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னாரு, 2 பேரும் ஒரே மேடையில ஏறுவாங்க. யார் யாரும்? டிடிவி தினகரனும் இபிஎஸும் ஒரே மேடையில ஏறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார்னா, அதுக்கு கூட ஒரு பண்பாடா பதில் கண்ணன் என்ன பதில் வந்துச்சு பாத்தீங்களா? அது யார் சொன்னாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க போங்க. அவர் யார் சொன்ன எனக்கு தெரியாதுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க போங்க.
சோ நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. ம். இது கூட்டணி. ம். ஒரு கூட்டணி என்பது ஆமா. ஒரு இரண்டு பக்கமும் கையை தட்டினால்தான் ஓசை வரும். ம். இங்க கிடையாது அது. அது பழனிசாமி விருப்பம் இருக்கா, பழனிசாமிக்கு விருப்பம் இல்லையா தெரியல. ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி தான் அவர் வீட்டுல போய் சாப்பிடுறாரு. ம். நாட்டுல பசி பட்டினில எவ்வளவு பேர் இருக்கான். என்னுடைய நண்பர் பண்ணையார் அவர் நயினார் நாகேந்திரன் இவருக்கு 130 வெரைட்டி அது இதெல்லாம் போட்டு சாப்பாடு தடப்படலாம் பண்ணாரு. மறுநாள் ஆமா, அவர்கிட்ட போய் கேளுங்கிறாரு பதில் ஆமா. கேட்டா அவர்கிட்ட போய் சாப்பிட்டு ஜீர்ணாச்சோ இல்லை தெரியல. இப்ப அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவரையும் அசிங்கப்படுத்துற. அங்க பாரதிய ஜனதா கட்சியையும் மதிப்பதில்லை, பாரதிய ஜனதா கட்சி தலைவரையும் மதிப்பதில்லை. அப்புறம் அடுத்த வாரத்தை தேவையில்லாம விடுறாரு. என்ன தெரியும், ரொம்ப சூப்பரா நான் தான் தலைவர், நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் தலைவர். நீங்க என்ன சொல்றது? அவர் மேடையிலே டிடிவி தினகரன் ஏறுகிறார் என்று சொன்னோம். உச்சத்திற்கு பிபி ஏறிடுச்சு. நல்லா கவனிங்க. மேடையில உங்களோட டிடிவி தினகரன் ஏறாருன்னா உச்சத்துல போய் நிக்குது பிபி. இது டிடிவி தினகரனுக்கு புரியல. நானும் தான் கூட இருக்கேன், நானும் தான் இந்தியாவில் இருக்கேன்னா உன்னை சேர்த்துக்கிட்டு தயாரா இல்லையே, உங்களை சேர்த்து அரவணைக்க தயாராக இல்லை. ஒரே செகண்ட் அவரோட இவர் பிரச்சாரத்துக்கு போறாரு. நைஸ்ல சொல்லி பார்த்தாரு டிடிவி தினகரன். ஆட்சி, அதிகாரம், கட்சி எல்லாவற்றையும் புடுங்கி கொண்டு டிடிவி தினகரனை தெருவில் நிறுத்தியவர் தான் பழனிசாமி என்பதை மறந்துவிட்டு சுயநலத்திற்காக டிடிவி தினகரன் பேசிக் கொண்டிருக்கிறார்.